அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க வேண்டிய தமிழ் தகுதி தேர்வு. அதில் முதல் பாடம் தமிழ் சொல்வளம் 10ஆம் வகுப்பில் இருக்குது. அதில் நீங்கள் ஒன் லைனராக நீங்கள் படித்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் கிளியராக நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ அந்த வெற்றிக்கான சூட்சமங்கள் எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்புக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்போ முதல் கேள்வி பாருங்களேன். பொருந்தா சொல்லை கண்டறிக. என்ன கேள்வி? பொருந்தா சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து, சண்டு. இதில் எது பொருந்தாது அப்படின்னா சண்டில் பொருந்தாது. ஏன்னா அது காய்ந்து போனால் இலைத்தலை வகையை குறிக்கும். அப்போ இந்த கவை, பொத்து, கொப்பு எல்லாமே சிறு கிளைகளை குறிக்கும். தாவரத்தின் கிளைகள் அல்லது உறுப்புகளை குறிக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள். கவை, பொத்து, போதில் சண்டு மட்டும்தான் என்னது பொருந்தாது. இது தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணரால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. அதிலேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. தேவநேய பாவாணர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர். 174 சிறப்பு பெயருக்குரியவர். 1981ஆம் ஆண்டு உலகத்தமிழ் கூட்டத்தில் மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் உரையாற்றியவர். அகரமுதலியோட திட்ட இயக்குனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்திருக்காங்க. தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர். எனக்கு மனைவியும் உண்டு, மக்களும் உண்டு, மானமும் உண்டு என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர். அடுத்த கேள்வி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். அப்போ எதிர்ச்சொல்லேருந்து உங்களுக்கு 3 கேள்வி வரும். நீங்கள் கொஸ்டின்ஸு தமிழ் தகுதி தேர்வுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து எதிர்ச்சொல்லேருந்து 3 கேள்விகள் வரும். பாருங்கள். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அணுகு என்பதின் எதிர்ச்சொல் விலகு. அணுகு என்பதின் எதிர்ச்சொல் விலகு. மாணவன், மாணவி. தோழன், தோழி. ஆண், பெண். மேடு, பள்ளம். அருள், இருள். வசை, இசை. பகலவன், சந்திரன். இம்மை, மறுமை. இப்படி எதிர்ச்சொல் கண்டிப்பாக உங்களுக்கு 3 கேள்விகள் வரும். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. அப்போ பிரித்தெழுத 2 கேள்வி வரும். தோரணம் கூட்டல் மேடை என்பது மிகச்சரி. ஆப்ஷன் ஏ சரிப்பா. அடுத்து ஒரு ஜிஎஸ் கேள்வியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். நீதி கட்சி. கீழ்கண்டவற்றுள் 1917இல் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பின் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை? கேள்வி என்ன? கீழ்கண்டவற்றுள் 1917இல் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகை எவை? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீதி கட்சி வெளியிட்ட பத்திரிகை என்னன்னு கேட்காம அதை எப்படி மாற்றிருக்காங்க? தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை கழகமாக 1916 உருவாக்கப்படுது. அது வெளியிட்ட பத்திரிகை தான் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸு, தமிழில் திராவிடன். அந்த கேள்வி தான் அப்படியே உல்ட்டாவாக அடிச்சு கேட்டிருக்காங்க. அப்போ இது எது தொடர்புடையது? ஜஸ்டிஸ் ஆங்கிலத்தில் வந்த பத்திரிகையின் பெயர், தமிழில் வந்த பத்திரிகையின் பேர் திராவிடன். அப்போ 2 4 சரி. ஆப்ஷன் சி தான் சரி. அப்போ சுதேசமித்திரன் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது இந்திய விடுதலைக்காக. ஆனால் அது மிதவாதிகளோட ஒரு குரலாக இருந்திருக்கு. நியூ இந்தியா அன்னிபெசன்ட் 1915 ஜூன் 14. இந்த நியூ இந்தியா எதுக்கு உருவாக்குறாங்க அன்னிபெசன்ட் அப்படின்னா தமிழகத்தில் தன்னாட்சி கழகத்தின் கருத்துக்களை வெளியிடுவதற்காக 1915 நியூ இந்தியா என்னும் பத்திரிகையை வெளியிடுறாங்க. அவங்களோட 2 பத்திரிகை காமன்வீல், நியூ இந்தியா. காமன்வீல் 1914, நியூ இந்தியா 1915. இவங்க 1917 கல்கத்தா மாநாட்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு. தன்னாட்சி கழகத்தின் தமிழகத்தின் தலைவர், தென்னிந்தியாவுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட். வட இந்தியாவுக்கு திலகர் 1916. மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ 2 3 மட்டும், இதில் 2 4 மட்டும் சரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி கட்சி ரொம்ப முக்கியமானது. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1926. இது எல்லாமே அவங்க கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்து, காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார்? ராமசாமி என்கிற தந்தை பெரியார். காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் ராமசாமி என அழைக்கப்படும் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ காமராஜர் அவர்கள் எப்போ பதவி விலகிறாங்க?
ரொம்ப சிம்பிள். கே திட்டம் 1963. அதன் அடிப்படையில் தான் காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அவர் பதவி ஏற்ற வருடம் 1954. பதவி வகித்த ஆண்டுகள் முதலமைச்சராக 9 ஆண்டுகள். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது. அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது 1976. அவர் இறப்பு 1975 அக்டோபர் 2. அதற்கு பிறகு தான் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க 1976. எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார்? ஜூன் 1939. அதுக்கு முற்போக்கு கட்சின்னு தமிழில் பெயர் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நேதாஜியோட முக்கியமான முழக்கங்கள் டெல்லி சலோ, ஜெய்ஹிந்த், இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன், இவையெல்லாம் நேதாஜியோட பொன்மொழிகள். அப்போ எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கினார் அப்படின்னா ஜூன் 1939. ஜூன் மாதம், மறந்துடாதீங்க, ஜூன் மாதம். எக்ஸாம்ஸ்க்கு மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். எல்லாத்துக்கும் 1939ன்னு தெரியும், எந்த மாதம்னு தெரியாது. அப்போ ஜூன் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிகோ பிளான்ட் மிரர் என்பது டேஸ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. நீல் தர்பன். அந்த நீல் தர்பன் என்னென்னா இண்டிகோ கழகம் ஏற்படும் அதோட பிரச்சனைகள். அவுரி செடி விவசாயிகள் பயிரிட சொல்லுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய நட்டங்களை பற்றி தான் இந்த ஒரு நாடகம் சொல்லும். அதோட மொழிபெயர்ப்பு தான் இண்டிகோ ப்ளஸ் மிரர் என்பது நீல் தர்பன் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பாகும். ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம். அப்போ இண்டிகோ கழகம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1859 முதல் 1860 வரை அவுரி செடி பயிரிடுவதனால, அந்த அவுரி செடி பயிரிடுவதால் ஏற்படும் தீமைகள், அதனால் வரி கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அங்கே ஏற்படும் இழப்புகள், துன்பங்களை பற்றி இது சொல்லும். செயல்திறன் மதிப்பு குறியீடு பெர்ஃபார்மிங் கிராண்டிங் இன்டெக்ஸ் எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னா கல்வி தரநிலை, ஸ்கூல்ஸ், த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிகளின் கல்வியின் தரநிலையை பற்றி சொல்லுது. த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பிஜிஐ ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இன்டெக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா. அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இந்திய அரசோடது. கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலமோ முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன். இந்த ரூபன் மிஷன் தான் அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாலே போகிறோம். இங்கே பாருங்களேன், இங்கே கிராமப்புறம் இருக்கா, இங்கே பாருங்களேன் அர்பன் இருக்கா, இதை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும், ஆனால் அந்த அளவு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. 2 times 3 times அந்த கொஸ்டினை வாட்சி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? கிராம குழுக்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் உதவுது? ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் திட்டம், அர்பன் திட்டம் கூட சொல்லலாம். அதை ரொம்ப முக்கியம். திட்டத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது? இந்திய தேர்தல் ஆணையத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது சுதந்திரமான ஒரு அமைப்பு. ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. அப்போ தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. இதோட ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னாலே 324 முதல் 329 பகுதி 15 இருக்குது. பகுதி 15 324 முதல் 329. 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடுறதுக்கான சட்டப்பிரிவு 326. புரியுதுங்களா? இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் பார்வையாளர்கள் வகை அல்லாதது யார் அப்படின்னா குறிப்பிட்ட பார்வையாளர்கள் வரவே வராது, அதில் பொருந்தாது. அப்போ எது பொருந்தும்? பொது பார்வையாளர்கள் பொருந்தும். அதாவது ஜென்ரல் அப்சர்வைசர்ஸ் அப்படிம்பாங்க, மைக்ரோ அப்சர்வைசர்ஸ், போலீஸ் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்ன இருக்குன்னா பொது பார்வையாளர்கள், நுண் பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள், அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொது, நுண், போலீஸ் இவங்க 3 தான் வருவாங்க. குறிப்பிட்ட பார்வையாளர்கள் வர மாட்டாங்க. மாநில பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக. நீர்ப்பாசனம் தான். வங்கி வராது, பாதுகாப்பு வராது, வெளியுறவு விவகாரங்கள் வராது. அப்போ வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள் எல்லாமே மத்திய அரசில் இருக்கும். அப்போ நீர்ப்பாசனம் மட்டும்தான் மாநில பட்டியலில் இருக்கும். அப்போ மாநில பட்டியலில் இருக்கும் இனம் எது? நீர்ப்பாசனம். ஆப்ஷன் பி நீர்ப்பாசனம்.